ஹலோ மக்களே! எல்லாருக்கும் வணக்கம். நம்ம என்னதான் விதவிதமான செடிகள் வச்சு வளர்த்தாலும், இந்த மாவு பூச்சி நோயலுகள்ல இருந்து நம்மளால பாதுகாக்க முடியலங்க. அப்படியே ஒரு சில செடிகள்லாம் தப்பிச்சு கம்பீரமா வந்து நிக்கும்போது, பூ பூக்கிற ஸ்டேஜ் வந்தோனேயும் பூக்கள்லாம் கொட்ட ஆரம்பிச்சுருதுங்க. இந்த பூக்கள்லாம் கொட்டுறதுக்கு ஒரு சொல்யூஷன் தாங்க இந்த வீடியோல பார்க்குறோம். இங்க பூ பூக்கிறதே கொட்டிருச்சுன்னா, நமக்கு பூவாகி, காயாகி, கனியாகிங்கிற கான்செப்ட்டே வராதுங்க. ஸோ, அதுக்கான சொல்யூஷன் தான் இந்த நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையிலும் பாருங்க. ஒரு குட்டி தோட்டம் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு, ஒரு பிகினர்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நான் இன்னைக்கு உரம்னு பார்த்தீங்கன்னா, மாட்டு தொழு உரமும், வேப்ப புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு 3மே கலந்து தாங்க குடுக்க போறேன். இந்த 3ம் கலந்து குடுக்கும்போது பூக்கள் உதிர்றது ரொம்பவே குறையுதுங்க. பூக்களோட அளவும் அதிகரிக்குதுங்க. ஒரு சில செடிகள்லாம் பூக்கள் நிறையா பூத்திருக்கும். ஆனா வந்து எல்லாமே உதிர்ந்துரும். காய் பிடிக்காது. அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, செடிகளுக்கு வந்து சத்து பற்றாக்குறையினால தாங்க அந்த மாரி நடக்குது. அதுக்காக நம்ம வந்து கடலை புண்ணாக்கு, வேப்ப புண்ணாக்கு கூடவே இந்த தொழு உரம் இது எல்லாமே கலந்து வைக்கும்போது செடிகளுக்கான மெக்னீசியம், கால்சியம், பொட்டாசியம் சத்துக்கள் வந்து நிறையா கிடைக்குங்க. பூக்கள் வந்து உதிராது. இந்த மாரி கூட்டு உரம் வைக்கும்போது பூக்கள் வந்து உதிர்றது 80% தவிர்க்கப்படுதுங்க. மிச்சம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா, அதிகமான மழை, காற்று இந்த மாரி வரனால பூக்கள் தன்னால உதிர்ந்துருதுங்க. அது வந்து இயற்கை. அத வந்து நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. இருந்தாலும் நம்ம செடிகள வந்து ஓரளவுக்கு சரி பண்ணி கொண்டு வர்றதுக்கு இந்த மாரி உரங்கள் நம்ம குடுக்கணுங்க. மண்ணை வெட்டி இது மாதிரி ஒரு பக்கம் ஒரு பக்கமாக அப்படியே மாற்றி மாற்றி போட்டுட்டு போகும்போது இந்த உரத்து மேலே மண் போட்டு மண் நல்லா அந்த உரத்தை மக்கிருங்க. மக்கி செடிகளுக்கு நல்ல சூப்பரான உரத்தை வந்து மண் நல்லா கொடுக்கும். இப்படி தாங்க பாரு கட்டணும். இந்த மாதிரி மெத்தடில் பாரு கட்டும்போது நம்ம செடிகளுக்கு தண்ணி பாய்ச்சுற மெத்தடும் ஈஸியாக இருக்கும். தண்ணி எப்போதும் அந்த பாத்தியில் தேங்கி நிற்குங்க. ஒரு வழியாக எல்லா செடிகளுக்கும் பாத்தி கட்டியாச்சுங்க. காலையிலே கத்திரிக்காய், வெண்டைக்காய் செடிக்கெல்லாம் பாத்தி கட்டியாச்சு. இன்னும் தக்காளி செடிக்கு மட்டும் பாத்தி கட்டலைங்க. இந்த வேலை செய்கிறதுக்கே காலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி மதியம் இப்போ பார்த்தீங்கன்னா 12:30 ஆயிடுச்சுங்க. இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கு. ஓரளவுக்கு எல்லாமே சூப்பராக பாத்தி கட்டியாச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம மிளகா நாற்றுமே நல்லா வளர்ந்துருச்சுங்க. இப்போ பூ வைக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் சரி உரம் கொடுத்துர்லான்ட்டு இன்றைக்கி உரம் போட்டு எல்லாம் பாத்தி கட்டியாச்சுங்க. பேருக்கு தாங்க குட்டி தோட்டம். ஆனால் கண்டினியூஸாக வேலை இருந்துகிட்டே இருக்குங்க. நானுமே அப்பப்போ இருக்கிற புல்லெல்லாம் பிடுங்கி நல்லா மெயின்டைன் பண்ணிக்கிறதுங்க குட்டி தோட்டம். முடிஞ்ச அளவுக்கு களைச்செடிகள் இல்லாமல் மெயின்டைன் பண்ணும்போது செடிகளோட வளர்ச்சியும் நல்லா இருக்குங்க. இப்போயே பார்த்தீங்கன்னா மணி 12:30 ஆயிடுச்சுங்க. சரியான வெயில். காலையிலேயே நல்ல வேலை வெயிலுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்கும் வேலை போய்க்கிட்டே இருக்குங்க. இந்த சைடில் இன்னும் கொஞ்சம் புல்லெல்லாம் இருக்குது. புல்லெல்லாம் வெட்டி கொஞ்சம் க்ளீன் பண்ணி விடணுங்க. லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நான் சோப்பு வேப்பெண்ணெய் கரைசல் கொடுத்துருப்பேன். அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுதுங்க. செடிகளுக்கு இருந்த வெட்டுக்கிளி, மாவு பூச்சி எல்லாமே ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகி வந்திருக்குங்க. செடியும் நல்லா ஓரளவுக்கு இலைகள்லாம் விட்டு வருதுங்க. ஸோ இது வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்டுன்னு நினைக்கிறேன் நான். என்ன ஒரு 10 டேஸ்க்கு ஒன் டைம்னாச்சு இதை வந்து நம்ம சோப்பு கரைசல் கொடுக்கும்போது இந்த மாவு பூச்சி தாக்குதல், இந்த நோய் தாக்கத்துலேருந்து கொஞ்சம் கட்டுப்பிடித்து வருதுன்னு நினைக்கிறேன். எல்லா செடிகளுக்கும் பாத்தி கட்டியாச்சுங்க. வெயில் பார்த்திங்கன்னா சரியான வெயில். நானும் தக்காளி செடிக்கு பாத்தி கட்டலான்னு நினச்சேங்க. அடிக்கிற வெயிலை பார்த்து பயந்துக்கிட்டு வந்து மரத்துக்கடியில் வந்து உக்காந்துட்டேங்க. நெல்லிக்காய் மரத்துக்கடியில் காற்று வேறு நல்லா அடிச்சுதுங்களா, செவனேன்னு வந்து உக்காந்துட்டேங்க. நெல்லிக்காய் மரத்துலேயும் பூ வச்சுருக்குங்க. பார்க்கலாம்ல எப்படி வந்திருக்குன்ட்டு. லாஸ்ட் வீக்கு ஃபுல்லாகவே ரோசா பூச்செடி எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டு அதுக்கு சோப்பு கரைசல் எல்லாம் தெளித்து விட்டேங்க. இப்போ தான் எல்லாம் தளைஞ்சு பூ வைக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. அப்படியே பேசிக்கிட்டே உட்காந்துருந்துட்டு மணி 4 ஆயிடுச்சுங்க.
சரி இனிமேட்டு செடிக்கெல்லாம் தண்ணி கட்டலாம். சூரிய வெளிச்சம் கொஞ்சம் மங்கிருச்சு. அந்த சூட்டுலேயே நம்ம தண்ணி விட்டோம்னா செடியெல்லாம் கொஞ்சம் வாடிரும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஈவினிங் டைமில் விடலான்னு சொல்லிட்டு தண்ணி விடையே அப்படியே ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. ஒவ்வொரு பாத்தியும் அப்படியே தண்ணி ரொம்ப நிறையா தேங்கி நிற்கிற மாதிரி விட்டாச்சுங்க. ஆனால் வெண்டைக்காய் செடி தாங்க அல்டிமேட்டு சூப்பராக வளர்ந்துட்டுருக்குங்க. பூ வைக்க கூட ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சீக்கிரமே ஒரு அறுவடையை போட்டுருணுங்க. அந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். மிளகா நாற்றுமே நல்லா வளர்ந்துட்டுருக்குங்க. இப்போ ஓரளவுக்கு எல்லாம் ஹைட்டு வந்துடுச்சு செடியெல்லாம். இப்போ தாங்க பூ 1 2 வைக்குதுங்க. ஸோ இந்த டைமில் நம்ம உரம் கொடுத்து மண்ணை அணைச்சி வச்சா நல்லா ஒரு ஹெல்த்தியான பூ வருங்க. ஸோ அதான் இன்றைக்கி எல்லாமே வேலையெல்லாம் முடிச்சாச்சு. நான் தக்காளி செடி தாங்க பெண்டிங்கில் இருக்குது. அதை நாளைக்கு தாங்க ஸ்டார்ட் பண்ணணும். எப்படியுங்க குட்டி தோட்டத்தில் வேலை இருந்துகிட்டே இருக்குங்க. லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, சிறுகீரை விதை போட்டிருப்போம். இப்போ ஓரளவுக்கு நல்லா முளைச்சி வந்திருக்குங்க. சீக்கிரமே நம்ம கீரையும் அறுவடை பண்ணிடுவோங்க. எல்லா செடிக்கும் தண்ணி பாய்ச்சி முடிச்சாச்சுங்க. அதுவரை வெயில் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சுங்க. தண்ணி பாய்ச்சின பிறகு பார்த்திங்கன்னா அப்படியே கூட்டம்லாம் கருப்பாயிடுச்சு. மழை வரும்னு நினைக்கிறேங்க. இந்த ட்விஸ்ட்டை நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. நம்ம கொத்தவரங்காய் பார்த்திங்கன்னா ஒரு பாத்தி தாங்க போட்டிருக்கோம். அதுலேயும் எல்லா செடிகள்லேயும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செடியில் இந்த மாதிரி செடியெல்லாம் வாடி போயிடுதுங்க. உங்களுக்கே பார்த்தா தெரியும் என்ன பிரச்சனைனே தெரியல. சரி பார்க்கலாங்க. நம்ம உரம் கொடுத்து மண் அணைச்சி வச்சுருக்கோம். எப்படி தளைஞ்சி வருதுன்னு பார்க்கலாங்க. இப்பயே காற்று பலமாக அடிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இப்படி தெரிஞ்சிருந்தால் நான் செடிகளுக்கெல்லாம் தண்ணியே விட்டுருக்க மாட்டேன். மழை வர மாதிரியே இருக்குங்க. இப்பயே மழை காற்று சரியான காற்றடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. சொன்ன மாதிரியே சரியான மழைங்க. 1 மணி நேரம் நல்லா வெளுத்து வாங்கிருச்சுங்க. இடி மின்னல் காற்றுன்ட்டு. காலையில் எவ்வளோக்கு எவ்வளோ வெயில் அடிச்சதோ அதுக்கு ஆப்போசிட்டாக சரியான மழைங்க. மழைக்கு பயந்துட்டு நம்ம புரூஸ்லி கூட பாருங்கள் வந்து நின்றுக்குச்சு. நாம் ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குங்கிறது சரியாக தாங்க இருக்குது. அடுத்த 1 மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம கீரை செடி எல்லாமே சாஞ்சிருச்சுங்க. இது கூட பரவாயில்லைங்க. தக்காளி செடி ஃபுல்லாகவே சாஞ்சிருச்சுங்க. ஒரு வேளை பார் கட்டி இருந்தோம்னா இது மாதிரி சாஞ்சிருக்காதோ அப்படின்னு கூட தோணுச்சுங்க. நம்மளுக்கே இந்த நிலமைனா ஏக்கர் கணக்கில் விவசாயம் பண்ணுற விவசாயிகளுக்கும் ரொம்பவே கஷ்டம்தாங்க. விவசாயத்தில் இதெல்லாம் சகஜன்னு மனசை தேத்திக்க வேண்டியதாங்க. இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா பார் கட்டுறதில் ஆரம்பித்து இடி மின்னல் மழைன்னு இப்படியே எண்டிங் ஆகிடுச்சிங்க. நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். பாய்.